பிரேஸ் லார்ட் ஹோலி ஸ்பிரிட். ஹாப்பி மேன் ஹூ இஸ் பிஹைண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சந்தோஷமான மனிதன் என் பின்னால். இன்று ஆண்டோடைய வார்த்தை, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 1 நாளாகமம் 22:13. இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எப்படின்னா, நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை குறித்து, ஒரு ப்ராப்ளம் குறித்து பயப்பட தேவையில்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது. நம்ம தைரியமாக இருப்போம், பலங்கொண்டு தைரியமாக இருப்போம். ஆண்டவர் வந்து நமக்காக எதிர் நின்று யுத்தம் செய்வார், நம்மளுக்கு முன் சென்று யுத்தம் செய்வார். ஸோ அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் ஆண்டவர் சமூகத்தில் நின்று அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வச்சுட்டு அதை ஃபேஸ் பண்ணும்போது எதிரே கோலியாத்தே வந்தாலும் நம்ம ஈஸியான சின்ன கூழாங்கலை வச்சு அடித்து தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி கூட எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. எப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டி இருந்தேன். அந்த ஆக்டிவிட்டியை குறித்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஆஃபீஸில் இருக்க அந்த ஒர்க்கை நினச்சி. ஏன்னா அந்த ஒர்க்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஒரு சிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணேன். அது எந்த ப்ராப்ளமும் வராதபடி அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ நான் என்னோடய ப்ரேயரே என்னென்னா, எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடட்டும் அப்படின்னு தான். ஸோ அது அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு சூப்பர் அப்ரிசியேஷன் வாங்கியாச்சு. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம எந்த காரியத்தை குறித்து பயப்படாமல் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு இது நம்மளை செஞ்சு முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம அதை தொடங்கினா கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றி நிச்சயம். பிரேஸ் லார்ட் ஹோலி ஸ்பிரிட். ஆமென்.